இப்போது ஜென்ஸின்னு நிறைய பேசிகிட்டு இருக்கிறாங்க. உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கிறாங்க ஜென்ஸி. அந்த காக்ரோச் போராட்டம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து அவங்க பண்ணுறாங்க. அவங்களோட தாட்ஸ் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் நம்மளோட வாரிசுகள் தானே. அவங்கக்கிட்ட என்ன வித்தியாசம் புதுசு ப்ளஸ் அவங்களோட குணாதிசயம் எல்லாமே மாறுதுன்னு எப்படி சொல்கிறாங்க? எதை வச்சு சொல்கிறாங்க? ரைட், ஓகே, புரியுது. அதாவது இந்த ஜென்சிக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அதுக்காக ஏன் உலகத்தை மாற்ற பார்க்குறாங்க அப்படின்றது தான் இது. இப்போ இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா திமுகவில் செயற்குழு கூட்டத்தில் பதவிகளுக்கெல்லாம் வயசு நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. ஜென்சிக்குன்னு தனியாக சொல்லி ஒரு அமைப்பு அணி ஏற்படுத்துகிறாங்க. எல்லா கட்சியிலையும் அது மேலே கவனம் செலுத்தி நாமளும் அந்த மாதிரி பண்ணணுன்றாங்க. விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா தமிழ்நாட்டில் அது அதிகமாக பரபரப்பாக பேசப்படுறது. இந்த இளைஞர்கள் அது பர்டிகுலராக அந்த ஜென்சிக்கு என்ன வயசுன்னு எனக்கு தெரியலையே. 1997 2012 ஏதோ சொன்னாங்க. ஆமாம், 1997 2012 வரைக்கும், அதாவது ஒரு 5 வருஷம் வச்சுருக்குறாங்க போல இருக்கு. 15 வருஷம் வச்சுருக்குறாங்க போல இருக்கு. ஸோ இந்த 15 வருஷத்துக்கு அப்படின்னு நம்ம காலத்தில் வந்து ஒரு தலைமுறைன்னு சொல்லுவாங்க. தலைமுறையை வந்து 20 வருஷத்துக்கு ஒன்று சொல்லுவாங்க. இந்த தலைமுறை வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடியதாக இருக்கிறது. இந்த மாற்றத்துக்கு அடிப்படையில் இப்போது எனக்கு ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு 20 வயசு ஆயிடுச்சுன்னா என்னோட வயசில் பாதி ஆயிட்டானா அன்னிலிருந்து என்னோட சுபாவத்துலலாம் மாறும். என்னோட சுபாவத்துலேருந்து இல்லை என்னோட கண்ட்ரோலில் வந்து அவன் விலகுவான்னு அர்த்தம். அதை வந்து நம்ம தோலுக்கு மேலே வளர்ந்த பையனை அடிக்காத அப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரிலாம் இருக்குது. ஜோதிடத்தில் என்ன பண்ணனா, ஒரு ரவுண்டு 12 வருஷம் இந்த குரு பகவான் சுற்றி வர்றதுக்கு 12 வருஷம் ஆகுது. அந்த 12 வருஷத்தை வச்சு ஒவ்வொரு இதுவாக பிரிக்கிறாங்க, ஒரு நிலைமையை மாற்றுறாங்க. அவங்க ரொம்ப 12 வயசு வரைக்கும் பாலர் அப்படின்னு சொல்லுவாங்க, பாலகன் அப்படின்ற மாதிரி. 12 வயசுலேருந்து 24 வயசு வரைக்கும் யவன பருவம்னு சொல்கிறாங்க. 24 வயசுக்கு மேலே 36 வயசு வரைக்கும், இந்த மாதிரி ஒரு வயசுக்கு ஏற்ற மாதிரி 12 ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு தலைமுறையை பிரித்து வச்சுருக்கு. தலைமுறையில் 6 தலைமுறையாக இருக்கும். 12 வருஷத்துக்கு ஒரு 6 தலைமுறையான 24 வயசு வந்ததுனாக்கா அது ஒரு தலைமுறை கேப். அந்த மாதிரி பிரித்து வச்சு ஜோதிட சாஸ்திரத்தில் பலன் சொல்கிறது உண்டு. அதுவும் எப்படி சொல்லுவாங்கன்னா, அது அவங்களோட வாழ்க்கையே வந்து